வெல்கம் பேக் டு வின்மகி டைரி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சேலஞ்ச் தான். இது வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் நம்பர் 1. ஸோ என் ஃப்ரெண்டு ஷிவானியோட தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து என்னென்னா 50 ருபீஸ்க்கு 10 ஐட்டம்ஸ் நம்ம வாங்க போகிற மாட்டோமா. ஸோ 5 ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ஆனாலும் நாங்கள் பார்த்து வாங்க போகிறோம். ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஷாப்ஸில் மட்டும்தான் நாங்கள் வாங்க போகிறோம். ஸோ நாங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வந்தால் பாருங்கள், வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு தான். நாங்கள் ஒன்றும் மருந்துனா வாங்க போகிறதில்ல, அங்கேயும் சில ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கே தான் நாங்கள் போய் வாங்க போகிறோம். வாங்க போகிறோம். ஸோ இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், மெடிக்கல். ஸோ நிறைய வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கடையில் தான் வாங்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 கடைக்கு போயிருந்தோம். அதில் வந்து 6 பொருள் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா வேறு கடைக்கு போகிறோம், ஃபேன்சி கடை. அங்கே வந்து ஸ்நாக்ஸும் இருக்கும், அதுதான் நாங்கள் வாங்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கடை தான் வாங்க போகலாம். ஸோ என் வீடு பக்கத்தில் தான் இந்த கடையும் இருக்குது, அதனால் நாங்கள் இங்கேயும் வாங்க போகிறோம். ஸோ பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. ஸோ இதில் தான் நாங்கள் ஏதாச்சும் வாங்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 3 பொருள் இந்த கடையில் வாங்கியிருக்கோம். இன்னும் ஒரு பொருள் தான் பாக்கி. என்ன வாங்குறது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். 1 hour later. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இப்போ ஒரு இன்னொன்று கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கடையில் இருக்கான்னு பார்ப்போம். வந்து ஃபைனலாக வாங்கிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் காமிக்கிறோம். ஸோ இப்போ வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் 10 திங்ஸ் வாங்கிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். வீட்டில் போய் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம். A few moments later. அடுத்து கடையில் என்ன வாங்கினேன்னா இந்த டேங்க் பவுடர் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்து இந்த லேஸ் சிப்ஸு 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த லிட்டில் ஹார்ட் அண்ட் பிஸ்கெட் 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த மில்க் பிக்கீஸ் 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்து டைரி மில்க் 5 ரூபாது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் சுப்பா சிப்ஸ் பிங்க் கலர் 5 ரூபாது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து ஃபைனலி இந்த உருண்டை தான் வாங்கியிருந்தேன், மாவு உருண்டை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒன்று எனக்கும் ஒன்று சிவானிக்கு. ஸோ அவ்வளோதான். நம்ம 10 ஐட்டம்ஸ் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கி முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம 50 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம்ஸ் வாங்கி முடிச்சாச்சு. அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு ஷேர் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் வின்முகில்.